சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பாள். சாந்த குணமுள்ளவங்க யாரு? ரொம்ப பொறுமையா இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தா கூட நம்ம பொறுமையை கைவிடாம மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேட்கணும். அப்பதான் நமக்கு ஒரு சொல்யூஷன் தெரியும். நம்ம அவசரப்பட்டு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையில கூட அடுத்து நமக்கு எதிரா தான் அமையும். அதனால ஆண்டவர் எந்த சூழ்நிலை கூட நீங்க பொறுமையை கைவிடாதிருங்க. நம்ம கோவம் வரும் கண்டிப்பா. நம்மளும் மனுஷன் தானே. கோவப்பட்டா நமக்கு நம்மளே எதிரியா மாறிடும். அது தெரியாம தேவன் என்ன சொல்றாங்க, எல்லா சூழ்நிலை கூட எவ்வளோ பிரச்சனை மத்தியில கூட நீங்க பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்தா நான் உங்களுக்காக பேசுவேன். நமக்காக பேசுகிற ஆண்டவர் எப்பவுமே நம்ம பக்கத்துல இருக்கிறார். நம்ம அது மாத்திரம் இல்லாம நம்ம அந்த சாந்தமா இருக்கும்போது சமாதானம் நம்ம மனசுக்குள்ள இருக்கும். கோபம் வந்தா சமாதானம் இருக்காது. முகத்துல எரிச்சல் வரும். உடம்பு ஃபுல்லா கோவம் பயங்கரமா யார் பார்த்தாலும் நம்ம சண்டை போட தோணும். அதனால கோபம் படாம ரொம்ப பொறுமையா இருக்கும்போது நம்ம மனசும் சமாதானமாகும். நம்ம குடும்பத்துல கூட கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். எல்லா விஷயத்துல கூட நம்ம பொறுமையா இருந்து அந்த வார்த்தைகளை நம்ம அவங்க கிட்ட உச்சரிக்கும் போது அவங்க இருதயம் கூட கர்த்தர் பேசுவார். அந்த வார்த்தையானது அவங்களுக்குள்ள ஒரு கிரியை செய்யும். நம்மளோட பொறுமை சமாதானத்தினாலும் நம்ம குடும்ப சமாதானத்தை கூட கர்த்தர் தருவார். அதே வசனத்துல 19வது வசனம், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி ஆவார்கள். நம்மள தேவன் ஒரு நாளும் ஆபத்து காலத்துல வெட்கப்பட்டு போகாம நம்மளை பாதுகாப்பார். ஆண்டவர் நம்ம நினைப்போம் இல்லையா, என்ன ஆண்டவரே இந்த சூழ்நிலை அங்க இருக்கிறோம், மத்தவங்க மனசுல முன்னாடி நாங்க வெட்கப்பட்டு போயிடுவோமான்னு நினைப்போம். ஆனா கர்த்தர் நிச்சயமா நம்மள ஒரு நாளும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். பஞ்சகாலம் கொரோனா டைம்ல நமக்கு எவ்வளவோ வேலைக்கு போகல. ஆனா நம்ம திருப்தியா சாப்பிட்டோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா சாப்பிட்டோம். நமக்கு வேலை இல்ல, சம்பளம்னு எதுவும் கிடையாது. ஆனா ஆண்டவர் ஒரு நாளையும் நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து இருக்கிறோம். அந்த நம்ம தேவன் ஒரு நாளும் நம்மோடு இருந்து எல்லா விஷயத்துல கூட என்ன விஷயம் ஆனாலும் நம்ம மனுஷங்க முகத்தை பார்ப்போம். ஆனா கர்த்தர் நம்மளோட ஒவ்வொருடைய இருதயத்தை அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நம்மளோட விஷயம் என்னன்ட்டு. அதனால நம்ம முழுமையா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஃப்ரீ ஆயிடுவோம். அப்பா நீங்க எல்லா சொன்ன எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு இந்த இடர் வருது, ஆபத்து வருது, இந்த மனுஷன் என்ன வெக்கப்படுறதுக்காக ஏதுவா வழி செய்யறான். ஆனாலும் தேவரீர் நீர் என்னோடு இருங்க சொல்லும் போது கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஒவ்வொரு நாளும் கூட அனுகூலமா மாற்றுவார். நமக்கு என்ன தேவையோ அதை நிறைவா செய்வார். இந்த சங்கீதத்தை கூட தேவன் ஆசீர்வதிப்பாராக.